குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங் சார். ஓகே, சரி. இப்ப நம்ம கடைசியா நான் நினைக்கிறேன் 4வது வினாக்கள் பார்த்துப்பட்டு விட்டுனாங்க, அப்படித்தானே எவாஞ்சலின்? என்ன பிள்ளைகள் கடைசியா 4வது வினா பார்த்துனாங்க, அப்படித்தானே? 4வது பார்த்துட்டு 5வது பார்க்கணும். 5வது பார்க்க வேணும். சரி, எங்களுக்கு தெரிய வேணும். இந்த முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். இந்த 1க்கு 50,000 என்ற வினா வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிக கட்டாயமான வினா பகுதியாக இந்த முறை உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. இந்த முறை பெரும்பாலும் உங்களுக்கு குறியீடுகள் என்ற ஒரு வினா கட்டாயம் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. குறியீடுகளை நீங்க கட்டாயம் முக்கியத்துவப்படுத்தி படிச்சு கொள்ள வேணும். குறியீடுகளை கட்டாயம் முக்கியத்துவப்படுத்தி படிச்சு கொள்ள வேணும். குறியீடுகள்ல இருந்து உங்களுக்கு இந்த முறை வினாக்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது. அப்ப குறியீடுகள் இந்த முறை உங்களுக்கு எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி வரப்போகுது, என்ன மாதிரி இந்த முறை உங்களுக்கு பேப்பர்கள் அமைய போகுது என்ற விஷயங்களையும் நாங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேணும். சரி, இதுல வந்து பாருங்க பிள்ளைகள், 5வது வினாவை வந்து பாருங்க. 1க்கு 50,000 இடவிலக்கப்படம் ஒன்றின் அகையெல்லை தகவல்களை சரியாக காட்டும் விடையினை தெரிவு செய்க. அதாவது எங்களுக்கு தெரிய வேணும், 1க்கு 50,000 இடவிலக்க படங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 2 பிரதான அம்சங்கள் இருக்குது. ஒன்று அக எல்லை தகவல் அல்லது உள்ளெல்லை தகவல் என்று சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று புற எல்லை தகவல் அல்லது வெளியெல்லை தகவல் என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்ப புறம் அகம் என்று சொல்லி 2 விதமான அம்சங்கள் இருக்குது. 2024ஆம் ஆண்டு ஆக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புற எல்லை தகவல்கள் தான் ஒரு வினாக்களாக வந்து அவங்களுக்கு போடப்பட்டிருந்தது. அப்ப பெரும்பாலும் உங்களுக்கு என்ன செய்வாங்க என்றால் இந்த அக எல்லை தகவல்கள் தொடர்பான வினா பகுதிகள் உங்களுக்கு போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது. சரி, இந்த அக எல்லை தகவல் என்று சொல்ல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பௌதீக பண்பாட்டு அம்சங்களை அடிப்படையாக கொண்டு எங்களுக்கு இந்த இடவிலக்க படங்கள்ல குறியீடுகளின் அடிப்படையில் எடுத்து காட்டப்பட்டிருக்கும். அப்படி இருக்கிறத நாங்க சொல்லுவோம் வந்து என்னென்றால் இந்த அக எல்லை அம்சங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த அக எல்லை அம்சங்கள் பொதுவாக எங்களுக்கு இந்த என்னன்னு சொல்றது குறியீடுகளை தான் கூட முக்கியத்துவப்படுத்தியிருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் தான் இங்க முக்கியத்துவப்படுத்தி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். சரி, இப்ப இங்க இருக்கிற விடையை பாருங்க, வந்து பாருங்க பிள்ளைகள். முதலாவது விடை குறியீட்டு விளக்கம் பாடசாலை, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பட இலக்கம். இதுல எங்களுக்கு தெரியணும் குறியீட்டு விளக்கங்கள் எங்களுக்கு தெரிய வேணும் வெளியெல்லை தகவல்கள்ல காணப்படும். பாடசாலை என்றது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பண்பாட்டு அம்சமாக இருக்கிறதால பாடசாலை எங்களுக்கு உள்ளெல்லை தகவலாக வந்திருக்கும். ஆனால் பட இலக்கம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெளியெல்லை தகவலாக இருக்கும். ஆகவே முதலாவது படி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பொருத்தமானதாக வந்து அமையாது. எவாஞ்சலின் இருக்கீங்களா? இல்லை, மியூட் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நீங்க என்னோட கதைச்சு உங்களோட டவுட்டுகளை கேட்டு கிளியர் பண்ணுங்க. எவாஞ்சலின் நீங்க மியூட் பண்ணல. சரி, அபி இந்த ஓகே அபி பாருங்க, 2வது விடையை வந்து பாருங்க. அபி 2வது விடையை வந்து பாருங்க. கட்டிடம் அமைக்கப்பட்ட பிரதேசம் மூலம், சரிதானே? இதுல எங்களுக்கு தெரிய வேணும் கட்டிடம் அமைக்கப்பட்ட பிரதேசம் மூலம். இதுல எதங்களுக்கு உள்ளமைந்த அம்சமாக இருக்குது, அதே நேரத்தில் வந்து வெளி அதாவது புற எல்லை தகவலாக வந்து இருக்குது. மூலம் வந்து புற எல்லை தகவல், மற்ற ரெண்டும் அக எல்லை தகவல். அக எல்லை தகவலாக இருக்கும், சரிதானே? எங்களுக்கு கட்டிடம் அமைக்கப்பட்ட பிரதேசம் இது ரெண்டும் எங்களுக்கு அக எல்லை தகவலாக இருக்கும். மூலம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு புற எல்லை தகவல்களாக வந்து இருக்கும், சரிதானே? அப்ப எங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 அக எல்லை தகவல்களும் ஒன்று வந்து புற எல்லை தகவலுமாக இருக்குது. ஆகவே 2வது விடை எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடையாக வந்து அமையாது. ஆகவே 2வது விடை எங்களுக்கு பொருத்தமானதாக அமையாது. அடுத்தது கேளுங்க சப்னா. சார், இந்த மூலம் சொல்றது சார் நம்ம மூலம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டவணைகள் தரப்பட்டிருக்கும். அந்த அட்டவணைக்கு கீழே மூலம் என்று அதாவது சோர்ஸ் என்று தரப்பட்டிருக்கும். எங்க இருந்து இந்த தரவுகள் எடுக்கப்பட்டது அப்படி குறிப்பிடுறத நாங்க இங்க மூலம் என்றுவோம். மூலம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடவிலக்க படங்கள் ஒரு வினாக்களாக வந்து அமையாது. மூலம் வந்து எங்களுக்கு இதுக்குள்ள விடையாக வராது. ஆகவே அது வந்து பிழையான ஒரு விடை, சரிதானே? மற்றது கட்டிடம் அமைக்கப்பட்ட பிரதேசம் எங்களுக்கு அது உள்ளெல்லை தகவலாக இருக்கும். ஆகவே எங்களுக்கு 2வது விடை வந்து பொருத்தமானதாக வந்து அமையாது. சரியா பிள்ளை? சரி சார். ஓகே, மற்றது ஃபஸ்ரியா பாத்திமா, ஃபஸ்ரியா 25 நீங்க உங்களோட பேர் மாத்திருங்க. ஃபஸ்ரியா அன்மியூட் பண்ணுங்க. ஃபஸ்ரியா ஓகே. ஃபஸ்ரியா நீங்க 3வது விடையை வந்து பாருங்க. புகையிரத நிலையம்
ஆறுகள் படத்தின் பெயர். இதுல எது எங்களுக்கு அக எல்லை தகவலாக இருக்குது, எது எங்களுக்கு புற எல்லை தகவலாக வந்து இருக்குது? புகையிரத பாதைகள், ஆறுகள், அக எல்லை தகவல். வெரி குட். படத்தின் பெயர் புற புற எல்லை. எல்லை தகவல். சரிதானே? ஆகவே எங்களுக்கு இதுவும் எங்களுக்கு விடையாக வராது. எங்களுக்கு 2 அக எல்லை தகவல், ஒன்று வந்து பாத்தீங்கன்னா புற எல்லை தகவலாக இருக்கிறதால எங்களுக்கு 3வது விடையும் எங்களுக்கு பொருத்தமானதாக அமையாது. சரிதானே? அடுத்தது மின்ஹா. மின்ஹா மின்ஹா அன்மியூட் பண்ணலாம். ஓகே, மின்ஹா நீங்க 4வது பாருங்க. எது இதுல எங்களுக்கு உள்ளெல்லை தகவல், வெளியெல்லை தகவல்? மின்ஹா. படத்தின் தலைப்பு வந்து வெளி எல்லை. ஓகே. திசை திசை திசையும் வெளி எல்லை தகவல். அளவு திட்டம் வெளி எல்லை. வெளி எல்லை. ஆகவே 3 வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெளியெல்லை தகவலாகத்தான் இருக்குது. ஆகவே 4வது விடை எங்களுக்கு பொருத்தமானதாக அமையாது. சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வரும் மிக பொருத்தமான விடையாக அமைய போறது. இந்த 4 விடை வராட்டி எங்களுக்கு தெரியணும் 5வது இருக்க போகுது இல்லையா? ஆறுகள், அமைக்கப்பட்ட பிரதேசங்கள், பயிர் நிலங்கள். ஆகவே எங்களுக்கு சரியான விடையாக அமைய போறது வந்து பாத்தீங்கன்னா 5வது விடையாக இருக்கும். ஆகவே பொருத்தமான விடை 5வது. சரி, இதுல நான் உங்களுக்கு சில சிறு குறிப்புகள் சொல்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, எங்களுக்கு தெரிய வரும் பிள்ளைகள் இந்த குறியீட்டு விளக்கங்கள். குறியீட்டு விளக்கங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இடவிளக்க படங்கள்ல 8 பிரதான குறியீட்டு விளக்கங்களை வந்து தலைப்பின் கீழே வந்து வச்சிருக்காங்க. 8 தலைப்பின் கீழே இந்த குறியீட்டு விளக்கங்கள் வைத்திருக்காங்க. இதை நமக்கு யார் விட சொல்ல போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த 8 குறியீட்டு விளக்கத்தையும் நமக்கு யார் சொல்ல போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அஸ்கா சொல்ல போறா. அஸ்கா நீங்க இப்ப இதுக்கு அந்த 8 தலைப்பு என்னன்றதை நமக்கு அஸ்கா சொல்லுவா. அஸ்கா. இதுல அஸ்கான்னு 2 பேர் இருக்கிறீங்க. ஒரு அஸ்கா ஒரு ஆள் தான் இருக்கீங்க நினைக்கிறேன். பிள்ளைகள் இதுல எங்கட பிள்ளைகளும் வருதுகள். நான் அதுகிட்ட கேட்டேன்னா அதில் கண்டுபிட சொல்லுங்க. நீங்க தான் பாதிக்கப்பட்டு நிற்பீங்க. அதில் நேர்லையும் பாடுறதுகளும் இருக்குதுகள் என்னட்ட. இப்ப நான் இதுல கேட்டேன்னா படப்படன்னு விடைய சொல்லுங்கள். சிஃபா சொல்லுங்க. சிஃபா. சிஃபா இந்த அன்மியூட் பண்ணாத ஆக்கள் இருக்காங்களா? முழுசுற ஆக்கள் எனக்கு வடிவா விளங்கும். சிஃபா, அந்த 8 தலைப்பும் என்ன? குறியீட்டு விளக்கங்கள்ல இருக்கிற 8 தலைப்புகளும் என்னென்ன? சஹிரா சொல்லுங்க. 8 தலைப்பும் என்னன்றது? எல்லைகள், சுற்றுலா தகவல், சுற்றுலா தகவல்கள். வெரி குட். ஏனைய அம்சங்கள், சுற்றுலா தகவல்கள். வெரி குட். அடுத்தது பொதுவான அம்சங்கள். வீதிகள், மற்றது வீதிகள். அடுத்தது புகையிரத பாதை. புகையிரத. நான் சொன்னேன் இதுகள்லாம் என்னட்ட பேசிக்கல் வர பிள்ளைகள் எல்லாருமே சொல்லுங்கள். பிள்ளை நீங்க அந்த கொஞ்சம் லாஸ்டா ஜாயின் பண்ண ஆக்கள் பிள்ளைகள் தயவு செய்து படிச்சு கொடுங்க. சரிதானே? உங்கள்கிட்ட கேள்விகள் எப்படி வருமென்றது தெரியாது. ஆனால் நீங்க என்ன செய்ய வேணும்? அதை முழுமையாக சரியான விதங்கள்ல என்ன செய்ய வேணும் என்றால் படித்துக் கொள்ள வேணும். அது உங்களோட கையில தான் பிள்ளைகள் இருக்குது. சரிதானே? சகிரா சொல்லும். சரிதானே? எழுதிக் கொள்ளுங்க. அந்த 8 தலைப்புகளும் என்னென்னு சொல்றேன். எழுதிக் கொள்ளுங்க. குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. இடவிளக்க படங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சமாக இருப்பது குறியீட்டு விளக்கங்கள் ஆகும். எழுதிக் கொள்ளுங்க. இடவிளக்க படங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பது குறியீட்டு விளக்கங்கள் ஆகும். இடவிளக்க படங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பது குறியீட்டு விளக்கங்கள் ஆகும். குறியீட்டு விளக்கங்கள் ஆகும். இத்தகைய குறியீட்டு விளக்கங்களானது இத்தகைய குறியீட்டு விளக்கங்களானது 8 தலைப்பின் கீழ் எடுத்து காட்டப்படுகின்றது. 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 முதலாவது எல்லைகள். எல்லைகள். 2 சுற்றுலா தகவல்கள். சுற்றுலா தகவல்கள்.
சுற்றுலா தகவல்கள், வடிகால் அமைப்புகள். பிள்ளை நான் சொல்ற இந்த ஒவ்வொரு குறியீட்டு விளக்கங்களையும் ஸ்பெஷல் இருக்குது. ஒவ்வொரு அம்சங்களுக்கும் சில ஸ்பெஷல் கேரக்டர்களை கொடுத்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த விஷயமும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேணும். சும்மா பாடமாக்கிட்டு போறதுல பிரயோசனம் இல்லை. அந்த ஸ்பெஷல் என்னன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். சரிதானே? வடிகால் அமைப்புகள், தரைத்தோற்றம், சார் சுற்றுலா தகவலுக்கு அப்புறம் என்ன சார்? சுற்றுலா தகவல்கள், வடிகால் அமைப்புகள், தரைத்தோற்றம், தரைத்தோற்றம், வீதிகளும் பாதைகளும், வீதிகளும் பாதைகளும், தாவரங்கள், 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 புகையிரத பாதைகள், தாவரங்கள், புகையிரத பாதைகள், பொது கட்டட அமைப்புகள், பொது கட்டிட அமைப்புகள், பொது கட்டிட அமைப்புகள், சார் இந்த பொது பொது கட்டிட அமைப்புகளுக்கு ஏன சார் இந்த பாடசாலை தமிழ்நாடு பாடசாலை கட்டிடங்கள், இந்த அமைக்கப்பட்ட பகுதிகள் அதெல்லாம் பொது கட்டிட அமைப்புக்குள்ள வரும். சரிதானே பிள்ளை? சரி. ஓகே. ஆரணி, ஆரணி என்ற பிள்ளை, ஆரணி ஒரு அன்மியூட் பண்ணுங்க. ஆரணி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி. ஆரணி, சொல்லுங்க Okay. சார். படங்களை வாசிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பிரதான அம்சம் இது. மற்றவர்களும் யோசிக்கப்படும். படத்தினை வாசிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பிரதான அம்சம் இது. படத்தினை வாசிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பிரதான அம்சம் இது. தெரிஞ்சார்கள் கை சத்துங்க பார்ப்போம். படத்தினை வாசிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பிரதான அம்சம் எனக்கு தெரியும் என்றார்கள் கை சத்துங்க. நம்மள தம்பி ஒரு தன் பாய்ஸ் கை சத்துனே எனக்கு டிதுர்சன் சொல்லுங்க. டிதுர்சன். குறியீட்டு விளக்கமா? வெரி குட். குறியீட்டு விளக்கங்கள். சரிதானே? குறியீட்டு விளக்கங்கள் தான் மிக முக்கியமாக படங்களை வாசிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அம்சமாக இருக்குது. அதையும் கீழே நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. படத்தினை வாசிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமான அம்சம் இந்த குறியீட்டு விளக்கங்களாக வந்து காணப்படுகிறது. சரிதானே? அதையும் நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. வெரி குட் டிதுர்சன். சார் சரிதானே? சொல்லுங்க. படத்தை வாசிக்கிறதுக்கு குறியீட்டு விளக்கம்னு சொன்னா படத்திட அமைப்பை பாக்குறதுக்கு வந்து திசையான சார் என்ன விளங்கல? படத்தினுடைய அமைப்பு அது எந்த பக்கம் இருக்குன்னு பாக்குறதுக்கு நம்ம திசை தானே சார் பயன்படுத்துவோம். அப்படி என்று சொல்றது இல்ல பிள்ளை. ஏன்னு சொல்லுங்க பாப்பம். எங்களுக்கு 1/50,000 ஒரு பகுதி தான் எங்களுக்கு வெட்டப்பட்டு தருகுது. சரிதானே? இப்ப ஒரு பகுதியை தான் உங்களுக்கு வெட்டி தருவாங்க. அப்ப நாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப திசையே நாங்க காட்டுறாங்கன்றால் அந்த உங்களுக்கு இப்ப என்ன சொல்றது, நீங்க விபரிப்பு வினாக்கள் வரும் செய்கின்ற போது அந்த சில விஷயங்களை நீங்க திசை கொண்டு கதைப்பீங்க. அப்ப அதுக்குத்தான் நாங்க உங்களுக்கு திசைகள் கண்டிருக்காங்க ஒழிய இதே ஒரு பெரிய வினாக்களாக வச்சு கேட்க மாட்டாங்க. சரிதானே? ஓகே சார். ஓகே. சரிதானே? அப்ப குறியீட்டு விளக்கங்கள் எங்களுக்கு இருக்குது. மிக முக்கியமாக நீங்க அதை விளங்கி வச்சிருக்க வேணும். சரி, இன்னும் ஒரு கேள்வி கேட்போம். நான் சொல்ற விஷயத்த இந்த ஆண்ட் பிடிச்சிட்டு பார்த்து கொண்டு இருக்காம என்ன செய்ய வேணும்? அந்த நீங்க சொல்ற கொப்பிகளை நோட் பண்ணி கொண்டு வாங்க. 5வது இலக்கம் மட்டும் போட்டு சொல்ற விஷயங்களை நோட் பண்ணி கொண்டு வாங்க. பிறகு இன்னும் ஒரு இடத்துல வரும்போது முடிச்சு கொண்டு நிக்காம படபடன்னு விடை வர வேணும். பேசாம இருந்தீங்கன்னா ஒன்றும் செஞ்சுக்க மாட்டீங்க. அடுத்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா யார் என்றால் பாத்திமா. பாத்திமா அன்மியூட் பண்ணுங்க. பாத்திமா, பாத்திமா அன்மியூட் பண்ணுங்க. இனி பேசாம இருக்குங்க. அந்த அன்மியூட் பண்ணாதாக்கள் எல்லாரும் ரிசல்ட் வரும்போது தெரியும். இந்த பேசாம இருக்கிறார்கள் எல்லாருக்கும் ரிசல்ட் வரும்போது தெரியும். சரிதானே? என்னோட கதைக்கிறார்கள் நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க. அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும். இந்த பேசாம இருந்தீங்கன்னா ஒன்றும் செஞ்சுக்க மாட்டீங்க. அடுத்தது நஜீகா. நஜீகா அன்மியூட் பண்ணுங்க. நஜீகா. சார். சரி நஜீகா, உங்கள்கிட்ட கேள்வி. இடவிளக்க படங்கள்ல கேள்வி வடைய வாசிக்க வேணும். இடவிளக்க படங்கள்ல அளவு திட்டங்கள் இருக்குது. என்னென்ன வகை? அதை என்ன அந்த அளவு திட்டத்தினுடைய பெயர் என்ன?
இடவிலக்க படங்கள்ல எத்தனை அளவு திட்டங்கள் இருக்குது, அந்த அளவு திட்டத்தினுடைய பெயர்கள் என்ன? பெரிபிக்கல் சிரிக்குதல சார். அளவு திட்டங்க பெருப்பித்தல் சிறப்பித்தல் சொல்றீங்க. அப்ப இவைக்கு என்ன அர்த்தம்? அப்ப அளவு திட்டமும் தெரியாதுன்றதான் அர்த்தம் இவைக்கு. இப்ப பெருப்பித்தல் சிறப்பித்தல கதைக்கிறான்டா, இவைக்கு அளவு திட்டங்களும் தெரியாதுன்றதான் அர்த்தம் நஜியாக்கு. சரி, அஸ்ரா சொல்லுங்க. விகிதாசார அளவு திட்டம், நேர்கோட்டு அளவு திட்டம். வெரி குட். எங்களுக்கு 2 விதமான அளவு திட்டங்கள் இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எங்களுக்கு 2 விதமான அளவு திட்டங்கள் இருக்குது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நேர்கோட்டு அளவு திட்டம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விகிதாசார அளவு திட்டம். 2 விதமான அளவு திட்டங்கள் எங்களுக்கு இடவிலக்கப்படங்கள்ல வந்து காணப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் எங்களுக்கு இது சார்ந்தான வினாக்கள் வந்து எங்களுக்கு 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த அளவு திட்டங்களை வச்சுக்கொண்டு கூட எங்கள்கிட்ட கேள்வி கேட்டவங்க. சரிதானே? சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்கள்கிட்ட என்ன செய்வாங்க, கூட வினாவக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. வடிவாத நோட் பண்ணி படிக்க வேண்டும். அதுக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்குள்ள இடவிலக்கப்படங்களில் 2 விதமான அளவு திட்டங்கள் காணப்படுகிறது. ஒன்று நேர்கோட்டு அளவு திட்டம், 2 விகிதாசார அளவு திட்டம். ஒன்று நேர்கோட்டு அளவு திட்டம், அடுத்தது விகிதாசார அளவு திட்டம். சொல்லுங்க. பின்ன அளவு திட்டம்னா அதுக்கு விகிதாசார அளவு திட்டத்துக்கு தான் பின்னளவு திட்டம் என்று சொல்லுவாங்க ஜோன். ஆனா ஒரு விஷயம், பின்னளவு திட்டங்கள் இப்ப நாங்க கதைக்கிறது இல்லை. சரியா ஜோன்? பின்னளவு திட்டங்களை நாங்க கதைக்க மாட்டோம். அது பழைய காலங்கள்ல அப்படி இருந்தது. இப்ப புது படங்கள்ல விகிதாசார அளவு திட்டங்களை பயன்படுத்துறாங்க. பின்னளவு திட்டங்கள் இப்ப இல்ல. பின்னளவு திட்டங்கள், சொல்லளவு திட்டங்கள் எல்லாம் இப்ப இந்த இடவிலக்க படங்கள்ல பயன்படுத்துறது இல்லை. 2 விதமான அளவு திட்டங்கள் தான் பயன்படுத்துறாங்க. ஒன்று விகிதாசாரம், அடுத்தது வந்து நேர்கோடு. சரியா பிளான்? சரி ஜோன். ஓகே சார். அடுத்தது அடுத்த ஒரு வினாவா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பாயிண்டா நோட் பண்ணி கொண்டு வாங்க. அடுத்த ஒரு பாயிண்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தாரணி, தாரணியை நோட் பண்ணுங்க. தாரணி. ஓகே தாரணி, உங்களுக்கான கேள்வி. இடவிலக்க படங்கள்ல எத்தனை அமைவிடம் இருக்குது, அந்த அமைவிடங்கள் எங்கள்கிட்ட என்னத்தை சொல்ல வருகிறது? இடவிலக்க படங்கள்ல எத்தனை அமைவிடம் இருக்குது, அதை என்ன சொல்ல வருகிறது அந்த அமைவிடங்கள்? முதலாவது அமைவிடம் சார்பு அமைவிடம், தனி அமைவிடம். சரி, அமைவிடம் என்றா என்ன பிள்ளை? அமைவிடம் என்றா என்ன? முதலாவது அமைவிடம் என்றால் என்ன? அமைவிடம் என்றால் என்ன? அப்படி கேள்வி கேட்போம். பாருங்க, எழுதுறதுக்கிட்டவா இருக்கிறாங்க. ஒரு 2027ஆம் ஆண்டு பிள்ளைகள் வந்தா ஈன்னு சிரிச்சு திணிப்பீங்க. சரிதானே? அகிலன், அகிலன் சொல்லுங்க. அமைவிடம் என்றா என்னன்றது? அகிலன், அகிலன் அமைவிடம் என்றா என்ன? பிள்ளைகள், அமைவிடம் என்றது ஒரு இடத்தை நாங்க சரியான முறைகள்ல வந்து அறிந்து கொள்வதற்கான ஒரு முறைதான் பிள்ளைகள் அமைவிடம். ஒரு இடத்தினை சரியான முறைகள்ல அறிந்து கொள்றதுக்குரிய முறையைத்தான் நாங்க அமைவிடங்களை பயன்படுத்துறோம். அதுக்கு 2 விதமான நுட்பங்களை பயன்படுத்துறோம். ஒன்று தனி அமைவிடம், அடுத்தது சார்பு அமைவிடம். இப்ப உதாரணமா நான் சொல்றேன். இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப ஆரணி என்ற ஒரு பிள்ளை இருக்கிறாள், சிஃபான்ற ஒரு பிள்ளை இருக்குது, சஹ்ரான்ற ஒரு பிள்ளை இருக்கிறான். இப்ப நீங்க 3 பேரும் இருக்கிறீங்க. இப்ப இப்ப சஹ்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஸ்கூல்ல வந்து 2வது இடத்திலான் இருப்பா, அல்லது 1வது இடத்திலான் இருப்பா. வேண்டா அப்ப நான் சஹ்ராவினுடைய அந்த ஸ்பெஷலான தனி அமைவிடம் என்ன, அவன் 1வது இடத்திலான் இருப்பா. சஹ்ராண்டா அவன் 1வது இடத்திலான் சரி இருப்பா என்று சொல்லுவாங்க பிள்ளைகள். அவன் 1வது இடத்திலான் இருப்பா. அப்ப அந்த சஹ்ராவினுடைய இடம் வந்து பாத்தீங்கன்னா 1வது இடம் தான். அதை யாருக்குமே கொடுக்க மாட்டான். அப்ப அது ஒரு யுனிக்கான ஒரு இடமாக வந்து இருக்கும். சரி, நான் இப்ப என்ன செய்கிறேன்? இப்ப சஹ்ரார் இடம் எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன செய்றேன்? இப்ப சார்ந்து சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், இப்ப மின்ஹாக்கு பக்கத்துல சஹ்ரா இருக்கிறா. அப்ப எனக்கு சஹ்ராட இடம் தெரியாது. என்ன செய்றேன்? மின்காவை எனக்கு தெரியும். அப்ப மின்காவை சுட்டி காட்டி சஹ்ராட இடத்தை நான் எடுத்து காட்டுறேன். அப்ப ஒன்றை நான் சார்ந்து அந்த படத்தை கதைக்கிறேன். அது நாங்க சார்பு அமைவிடம் பண்ணுவோம். அதுதான் இந்த இடவிலக்க படங்களையும் பயன்படுத்துறது. ஒன்றினுடைய ஸ்பெஷலாக பயன்படுத்துறது. அதாவது ஒரு அமைவிடத்தினை நாங்க அறிந்து கொள்றதுக்கு பயன்படுத்துறதா இந்த அமைவிடங்கள். ஒரு இடத்தை நாங்க சரியான முறையில் அறிந்து கொள்றதுக்கு. இதுக்கு நாங்க 2 விதமான அமைவிடம் பயன்படுத்துவோம். ஒன்று தனி அமைவிடம், அடுத்தது சார்பு அமைவிடம். தனி அமைவிடங்கள் அகலக்கோடு நெடுங்கோடுகளின் அடிப்படையில் ஆள்கூறுகளை சுட்டி கதைக்கும்.
சார்பமைவிடம் ஒரு படப்பகுதியினை இன்னும் ஒரு படப்பகுதியுடன் சார்ந்து கதைப்பதாக இருக்கும். அதைத்தான் நாங்கள் சார்பமைவிடம் என்று சொல்லி சொல்லுவோம். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சொல்ற விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? அமைவிடங்கள் 2 இருக்குது. ஒன்று தனி அமைவிடம், அடுத்தது சார்பமைவிடம். கேளுங்க பதுசாலினி. சார் தனி அமைவிடம் வந்து நீங்க சொல்றீங்க ஆள் கூறு அதோட சேர்ந்து வேற 2 இருக்கு தானே சார்? அது என்ன சார்? என்ன வேறு இது 2 இருக்குண்டா? இல்ல சார் ஆள் கூறுகளும் இன்னும் 2 சேர்ந்து சொன்னீங்க இல்லையா? அது எனக்கு விளங்கல சார். இப்ப உதாரணமா பாருங்களேன். இப்ப ஆள்கூறுகள்ன்றது பிள்ளைகள் நாங்க அகலக்கோடுகளையும் நெடுங்கோடுகளையும் கதைக்கிறது. அகலக்கோடுகள் நெடுங்கோடுகளையும் கதைக்கிறது. இப்ப உதாரணமா என்னன்னு சொல்றது, இப்ப பட்டிருப்பு என்று வச்சுக்கொள்ளுமே. பட்டிருப்பு என்றால் இப்ப உதாரணத்துக்கா பட்டிருப்பு இது பட்டிருப்பு இருக்கிற ஒரு கிராமம் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த கிராமத்து இப்ப அப்படின்னு சொன்னா 3 பாகை அகலக்கோடும் 2 பாகை நெடுங்கோடுகளுக்கும் இடையில வந்து இந்த பட்டிருப்பு என்ற பகுதி வந்து காணப்படுகிறது என்று கதைக்கிறேன்டா. இந்த படத்தினா ஸ்பெஷலா அந்த இடத்தினுடைய அமைவிடத்தை கதைக்கிறேன். அப்ப எனக்கு தெரியும் 3 பாகை அகலக்கோடுகளுக்கும் 2 பாகை நெடுங்கோடுகளுக்கும் இடையில இந்த இடம் வந்து இருக்குது. அப்ப நான் இது ஸ்பெஷலா இந்த கடத்தை சொல்றேன். அப்படி இல்லாம நான் சொல்றேன் எப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்றேன். இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றேன், இப்ப கல்முனைக்கு அருகாமையில வந்து பட்டிருப்பு இருக்குது என்று சொல்லி கதைக்கிறேன். அப்ப நீலாவணைக்கு அருகாமையில பட்டிருப்பு இருக்குது அப்படி என்று சொல்லி ஒன்றை சார்ந்து கதைக்கணும்னு சொல்லி பார்த்தால் அதை நாங்க சொல்லுவோம் சார்பமைவிடம் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப ஒரு பிரதேசத்தை இன்னும் ஒரு பிரதேசத்தோட ஒப்பிட்டு காட்டி கதைச்சால் அது சார்பமைவிடம். அந்த படத்தை அகலக்கோடுகள் நெடுங்கோடுகள் அடிப்படையில யுனிக்கா கதைச்சால் அது வந்து தனி அமைவிடம். சரியா பதுசாலினி? ஓகே சார். ஓகே சரி, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அமைவிடங்கள் 2 இருக்குது. ஒன்று தனி அமைவிடம், அடுத்து சார்பமைவிடம் என்று 2 விஷயங்கள் இருக்குது. அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நான் ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் நான் உங்களுக்கு சில முக்கியமான குறிப்புகள் உங்களுக்கு தந்து கொண்டு தான் போவேன். அதை நீங்க நோட் பண்ணி வந்தீங்கன்றால் ஒரு பேப்பர் எடுத்து பார்க்கும்போது நான் சொன்ன விஷயங்களை தவிர வேறு எதுக்குமே நீங்க எந்த ஒரு பேப்பர் செய்யற விஷயங்களையும் இதை தாண்டி வரவே வராது. வேணுமென்னா நீங்க குறிச்சு வைங்க. அதுக்கப்புறம் பேப்பர் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சரிதானே? ஓகே, அடுத்தது பாருங்க 6வது வினா கணித பகுதிகள். எங்களுக்கு தெரியும் 2024ஆம் ஆண்டு கணித பகுதிகள் வர இல்லை. 2024ஆம் ஆண்டு பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்றால் கணித பகுதிகள் வர இல்லை. அப்ப நீங்க நம்பிக்கொண்டு போகலாம் இந்த முறை உங்களுக்கு கணித பகுதி ஒன்று வருமன்றது. சரிதான்? இந்த முறை உங்களுக்கு கணித பகுதி ஒன்று வருமன்றத வடிவா நம்பிக்கொண்டு என்ன செய்யலாம், நீங்க பரீட்சைகளுக்கு போகலாம். ஏனென்றால் 2024ஆம் ஆண்டுக்கு கேட்க இல்லை, இந்த முறை உங்கள்கிட்ட கேட்பாங்க. 2023ஆம் ஆண்டு 2023-24ஆம் ஆண்டு பேப்பரை வந்து உங்கள்கிட்ட நான் ஸ்கீம் வெட்டி தந்திருக்கேன். நீங்க அதை பாருங்க, நான் பேப்பரை காட்டுறேன். சரி, இந்த 2023-24ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படி இந்த வினாக்கள் கேட்டதுன்னு பாருங்க. இதுல இந்த 4வது வினா வந்து பாருங்க, இவங்களுக்கு அளவு திட்டத்தை மாத்தி இவங்கள்ட்ட அந்த நீள அகலங்களை கேட்டிருந்தவங்க பாருங்க எப்படி டெக்னிக்கலை பயன்படுத்துறாங்க. எப்படி இந்த அளவு திட்டத்தை மாத்தி நீள அகலங்களை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தவங்க 2023ஆம் ஆண்டு ஆக்களுக்கு. 2024ஆம் ஆண்டு ஆக்களுக்கு பிள்ளைகள் எந்த விதமான கேள்விகளும் இவங்களுக்கு மெட்ஸ் பகுதிகளில் இருந்து போட இல்லை. சரிதானே? அப்ப இந்த முறை பெரும்பாலும் உங்களுக்கு மெட்ஸ் பகுதிகள் வரலாம். இதுல ஒரு டெக்னிக்கல் நீங்க வடிவமைக்க அமைக்கணும். இவங்களுக்கு புள்ளி விரவியலை தான் கூட கொண்டு போய் போட்டு விட்டு இருக்காங்க. யாருக்கு? 2024ஆம் ஆண்டு ஆக்களுக்கு. இதுல எந்த விதமான மெட்ஸ் பகுதிகளும் இவங்க இதுல அதாவது 150,000 இருக்கின்ற கணித செய்கைகள் எதுக்குமே இதுல கேட்கையில் இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த முறை உங்களுக்கு 150,000 இருக்கிற கணித பகுதிகள் கட்டாயம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. நீங்க கட்டாயம் படிச்சுக்கொள்ள வேணும். சரிதானே? கட்டாயம் படிச்சுக்கொள்ள வேண்டும். சரி, எங்களுக்கு என்னென்ன விதங்கள்ல இந்த அளவு திட்டங்கள் சார்ந்த வினா பகுதிகள் எங்களுக்கு கேட்கிறாங்க, எங்களுடைய பேப்பர்கள்ல என்னென்ன விதமான அளவு திட்டங்கள் எங்களோட பேப்பர்கள்ல கேட்கிறாங்க என்ற விஷயங்களை நீங்க என்ன செஞ்சிருக்க வேணும், கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். சும்மா பாடமாக்கி கொண்டு ஓடுறதுல பிரயோசனம் இல்லை. சரிதானே? எப்படி எங்கள்கிட்ட கேட்கிறாங்க, என்னென்ன ஸ்டைல் எங்கள்கிட்ட கேட்கிறாங்கன்ற விஷயங்களை நீங்க இங்க என்ன வேணும், முக்கியமாக தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். நான் அதைத்தான் சொல்றேன். எல்லாரும் கவனமாக இங்க கவனியுங்க. சரிதானே? ஓகே, இப்ப கணித செய்திகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்கள்கிட்ட எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சரிதானே? உங்கள்கிட்ட எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா முதலாவது நீள அகலங்களை கேட்பாங்க. சரிதானே? ஒரு அளவு திட்டத்தை தந்து அதனுடைய நீள அகலங்கள் கேட்பாங்க. அப்ப 3 விதமா வரப்போகுது உங்களுக்கு. முதலாவது வந்து பாத்தீங்கன்னா நீள அகலங்கள். சரிதானே? நீளம் அகலம் கேட்பாங்க. சரிதானே? 2வது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதனுடைய அளவு திட்டங்கள் சார்ந்து கேட்பாங்க. அளவு திட்டம். சரிதானே? அளவு திட்டங்கள் சார்ந்து கேட்பாங்க.
மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா பரப்பு சார்ந்த கதைப்பாங்க. இந்த 3 கணித பகுதிகளும் உங்களுக்கு நல்ல தண்ணியா தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? இந்த 3 பகுதிகளையும் பத்தி உங்களுக்கு நல்ல வடிவா கிளியரா தெரிஞ்சிருக்க வேணும். இதை நான் 3ம் உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறேன். எப்படி வந்திருக்குதுன்றதுக்குரிய சாம்பிளையும் உங்களுக்கு காட்டுறேன். நான் உங்களுக்கு ஒரு புக்ஸ் ஒன்று தந்திருப்பேன். தரம் 12ஆம் ஆண்டுக்குரிய புக்ஸ் ஒன்று வெட்டி தந்திருப்பேன். நீங்க பாஸ் பேப்பரை தட்டி கஷ்டப்படக்கூடாது பிள்ளைகள்ன்றதுக்காண்டி நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன், கடந்த கால பாஸ் பேப்பர்கள் எல்லாம் வெட்டி உங்களுக்கு ஒரு புக்ஸாவே தந்திருக்கிறேன். அதை நீங்க எல்லாரும் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா கிளியரா விளங்கும் உங்களுக்கு. சரிதானே? இப்ப பாருங்க என்னென்ன இந்த 3 விஷயங்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்களா என்ற விஷயங்களை இப்ப நாம பார்ப்போம். சரி, இந்த 3 விஷயங்களும் இவங்க கடந்த கால பகுதிகளில் பயன்படுத்தி இருக்கிறாங்களான்றதை பார்ப்போம். சரி, இதான் எங்களுக்கு 1க்கு 50,000 என்ற வினா. நம்ம புது சிலபஸ்க்கு வருவோம். சரி, பாப்பமே முன்னுக்கு இருந்து பாப்பமே. ஓகே, முன்னுக்கு இருந்து பாத்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில ஒன்று அந்த இடவிளக்க படங்களினுடைய பரப்பளவு கேட்டிருந்தவங்க, அடுத்தது அளவு அந்த படங்களினுடைய மொத்த எண்ணிக்கை கேட்டிருந்தவங்க, 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியினுடைய படத்தின் நீளங்கள் கேட்டிருந்தவங்க, 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியில நீளம் கேட்டிருந்தவங்க, 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியை பாத்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு காலப்பகுதி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அளவு திட்டம் பாருங்க. இப்படிதான் சின்ன சின்ன டெக்னிக்கல் வச்சு கேட்பாங்க. எப்படி பின்வரும் விடைகளில் எது பாரிய அளவு திட்ட படம் ஒன்றின் வகை குறித்து காட்டப்படும் அம்சம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரிய அளவு திட்டங்கள் சொல்ற விஷயங்களை வடிவா கவனிங்க. அளவு திட்டங்களை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. 2015ஆம் ஆண்டு நீளங்கள் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் அளவு திட்டமும் தந்திருக்கிறாங்க. 2 விஷயமும் 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் போட்டிருக்காங்க. 2017ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அளவு திட்டம் கண்டுபிடிக்கிறது பாருங்க, நீளத்தை தந்து அளவு திட்டம் கண்டுபிடிக்கிறது பாருங்க எப்படியான டெக்னிக்கல் இருக்கிறாங்கன்றது. 2019ஆம் ஆண்டு படத்தாள்களினுடைய நீள அகலங்கள் கேட்டவங்க. 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நீளம் மில்லி மீட்டர்ல தந்து மீட்டர்ல வச்சு நீளம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2020ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு பழைய சிலபஸ்ல எங்களுக்கு அளவு திட்டம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, அளவு திட்டம் கண்டு அதனுடைய இதை கண்டு என்னன்னு சொல்றது அந்த பரப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரிதானே? அதே நேரத்தில் இன்னொன்று போட்டிருக்காங்க அளவு திட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டிருக்காங்க. 2022ஆம் ஆண்டு கால பகுதியில் நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டிருக்காங்க. 2022ஆம் ஆண்டு அளவு திட்டம் கண்டுபிடிக்கிறது. 2022ஆம் ஆண்டு அளவு திட்டம். இது எப்படி அளவு திட்டம் கேட்டிருக்காங்கடா பிள்ளைகள், பரப்பளவு தந்து அளவு திட்டம் கேட்டிருக்காங்க. அந்த விஷயம் தான் பாருங்க, பரப்பளவு தந்து உங்கள்கிட்ட அளவு திட்டம் என்னன்னு சொல்றது கேட்டிருக்காங்க. சரிதானே? நான் கோடு போடுறது இல்லை, அதான் விடைன்றதுல கோடு போடுற அதான் விடைன்றது மாதிரி யோசிக்கிறேன். இல்லை, இந்த எங்களுக்கு பரப்பளவை கேட்டு எங்களுக்கு அளவு திட்டம் என்னன்றதை கேட்டிருக்காங்க. பாருங்க எப்படி கேட்கிறாங்கன்றது. பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிச்சுட்டோம்னு சிம்பிளா நாங்க செய்யலாம். பேப்பரை பார்த்து பயப்படாம இந்த கேள்வி வந்தாலும் செய்யலாம். 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில எங்களுக்கு என்ன செஞ்சோம்னா நீளத்தை கேட்டிருந்தவங்க. 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எங்களுக்கு பெரும்பாலும் இந்த அந்த கணித செய்திகள் தொடர்பான வினாப்பகுதிகள் எங்களுக்கு வர இல்லை. சரி, இவங்க இப்ப நீள அகலங்கள்ல எப்படி எங்கள்கிட்ட வினாக்களை இவங்க வினாவினா அந்த டெக்னிக்களை பார்ப்போம். இவங்க எங்களோட சிலபஸ் அடிப்படையில் என்னென்ன வினாக்கள் எங்கள்கிட்ட போடலாம் என்றதை விளங்கிக்கொள்வோம். முதலாவது சரிதானே? முதலாவது இவங்க என்னென்ன விஷயங்கள்ட்ட எங்கள்கிட்ட கேட்கலாம். முதலாவது உங்கள்கிட்ட கேட்கலாம் எப்படி என்று பாத்தீங்கன்னா பேசிக்ல இருந்து மில்லி மீட்டர்ல இருந்து மீட்டர்ல கேட்கலாம், அல்லது மில்லி மீட்டர்ல இருந்து உங்கள்கிட்ட கிலோமீட்டருக்கு மாத்த சொல்லி கேட்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மீட்டர்ல இருந்து உங்கள்கிட்ட சென்டிமீட்டருக்கு கேட்கலாம். மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டருக்கு கேட்கலாம். கிலோமீட்டர்ல இருந்து உங்களுக்கு சென்டிமீட்டர்ல கேட்கலாம், அல்லது சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு கேட்கலாம், அல்லது கிலோமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர்ல இருந்து உங்களுக்கு கிலோமீட்டர்ல கேட்கலாம். இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. 1க்கு 50,000த்துல கிட்டத்தட்ட 100 எம்சிக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார். நீங்க புதுசா வந்த ஆக்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது, நான் பழைய ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1, 2 அல்ல 100 எம்சிக்கு விளங்கப்படுத்திருக்கேன் உங்களுக்கு. அதுல இதுல சொல்ற விஷயங்கள் சகலதையும் அந்த பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்திருக்கேன். வச்சிருப்பீங்க, மறந்தீங்கன்னா தயவு செய்து படிச்சு கொள்ளுங்க. எங்களுக்கு இந்த பகுதிகளை வச்சுக்கொண்டுதான் எங்களுக்கு நீள அகலங்கள் கேட்பாங்க. மில்லி மீட்டரை தந்தால் மீட்டருக்கு காணணும், மில்லி மீட்டருக்கு தந்தால் கிலோமீட்டருக்கு மாத்தணும், மீட்டருக்கு தந்தால் சென்டிமீட்டருக்கு மாத்த தெரியணும், கிலோமீட்டருக்கு தந்தா சென்டிமீட்டருக்கு மாத்த தெரியணும், சென்டிமீட்டருக்கு தந்தா மீட்டருக்கு மாத்த தெரியணும், சென்டிமீட்டருக்கு தந்தா கிலோமீட்டருக்கு மாத்த தெரியணும். இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீளகங்களை கண்டுபிடிக்கிறது சொல்லி கேட்பாங்க. சரி, அளவு திட்டங்கள் எப்படி கேட்பாங்க என்ற மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு டவுட் இருக்கும். அளவு திட்டங்கள் எப்படி எங்கள்கிட்ட கேட்பாங்கன்றது. சரி, அளவு திட்டங்கள் எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட சில டெக்னிக்கல் இங்க பயன்படுத்துவாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தால் எப்படி பாத்தீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட பெஸ்ட்டுக்கு பரப்பளவு தந்துட்டு சரிதானே, உங்களுக்கு பரப்பளவு தந்துட்டு சரிதானே, பரப்பளவு தந்துட்டு உங்கள்கிட்ட அளவு திட்டம் கேட்பாங்க.
பரப்பளவு தந்து உங்கள்ட்ட அளவு திட்டம் கேட்பாங்க, அல்லது அளவு திட்டத்தை தந்து அளவு திட்டம் தந்து உங்கள்ட்ட பரப்பு கேட்பாங்க. சரிதானே? இது ஒரு ஸ்டைல். அடுத்தது நீளம் தந்து உங்களோட நீள அகலங்களா ரெண்டையும் சேர்த்து பாருங்க. நீள அகலம் தந்து உங்கள்ட்ட அளவு திட்டம் கேட்பாங்க. சரிதானே? அளவு திட்டம் கேட்பாங்க. அல்லது அளவு திட்டத்தை தந்துட்டு உங்கள்ட்ட நீள அகலம் கேட்பாங்க. இவ்வளவு விஷயம் தான் உங்களுக்கு அளவு திட்டத்திலிருந்து வரும். எங்களுக்கு 2022ஆம் ஆண்டு புது சிலபஸ் ஆகளுக்கு போட்டிருந்தவங்க அப்படி என்றால் பரப்பளவு வச்சு கொண்டு அளவு திட்டம் கேட்டவங்க. அப்ப இந்த 4 மெத்தட்டும் தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? அப்ப கணித பகுதி வருமன்றது நமக்கு தெரியும். ஆனா எப்படி போட போறாங்கன்றது யாருக்கும் தெரியாது. அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்? இதுல இருக்கிறதா இதெல்லாம் பெரிய விஷயம்ன்றது இல்லை, சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயம் தான். இது அவளத்தையும் நீங்க ஒரு சின்ன டெக்னிக்கல் இருக்குது. அந்த டெக்னிக்கல் அடிப்படையில பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க சிம்பிளா என்ன செய்யலாம், செஞ்சு போகலாம். இந்த கணித பகுதியில நான் 150 எம்சிக்கு தந்திருக்கிறேன். அந்த 100 எம்சிக்கு தந்திருக்கிறேன். அந்த 100 எம்சிக்கையும் வடிவா படியுங்க. அவ்வளவு படிச்சுங்கனாலே இந்த இதுல இருக்கிற பகுதிகள் எல்லாமே நீங்க ஃபுல் கிளியரா ஆயிடுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு 100 எம்சிக்கும் முதல் தந்து விளங்கப்படுத்திட்டேன். சரி, உங்கள்ட்ட பரப்பளவு எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தால் உங்கள்ட்ட இந்த பரப்பளவு பொறுத்த வரைக்கும் 2 மெத்தட் தான் இருக்குது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அளவு திட்டம் தந்து உங்கள்ட்ட பரப்பு கேட்பாங்க. அல்லது பரப்பு தந்து அளவு திட்டம் கேட்பாங்க, மாறி கேட்பாங்க. அல்லது நீள அகலம் தந்து உங்கள்ட்ட பரப்பு கேட்பாங்க. சரிதானே? பரப்பு கேட்பாங்க. இவ்வளவுதான் உங்களுக்கு இந்த கணித செயலில் இருக்கிற விஷயங்கள். இதெல்லாம் நீங்க வடிவா 2ஆம் தவணையில படிச்சிருப்பீங்க. நான் உங்களுக்கு படிப்பிச்சும் இருக்கிறேன், 100 கேள்வியும் தந்து விளங்கப்படுத்தியும் இருக்கிறேன். சோ நம்ம இதை பத்தி திருப்பி கதைச்சு கொண்டு போறதுல பிரியோசனம் இல்லை. நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். சரிதானே? ஓகே. இப்ப பாருங்க, 6வது வினா நான் உங்களுக்கு ஒரு நீளம் கண்டுபிடிக்கிறதுக்குரிய மாதிரி கேட்டிருக்கேன். வினா வடிவா பாருங்க. 1க்கு 50,000 இடவிலக்க படத்தில் 12 சென்டிமீட்டரின் மூலம் காட்டப்படும் வீதியின் உண்மையான நீளம் யாது? சரி, இப்படி ஒரு வினா உங்கள்கிட்ட வந்தால் வடிவம் அமைச்சுக்கொள்ளணும். இப்படி ஒரு வினா உங்கள்கிட்ட வந்தால் முதலாவது இந்த அளவு திட்டத்தை பத்தி உங்களுக்கு நல்ல கிளியரா இருக்க வேணும். இது ஒன்றுக்கு 50,000 இருக்கலாம், ஒன்றுக்கு 25,000 இருக்கலாம், ஒன்றுக்கு 10,000 இருக்கலாம், ஒன்றுக்கு 5,000 இருக்கலாம். எந்த அளவு திட்டம் வந்தாலும் அந்த அளவு திட்டங்கள் தொடர்பாக இப்ப இதுல நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுற அந்த அவ்வளவு விஷயமும் படன்னு உங்களுக்கு மைண்ட்ல டக்குன்னு வர வேணும். வந்தா மட்டும்தான் கடகடன்னு உங்களால செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, 1க்கு 50,000 பக்கம் வந்து இதை எழுதிடுவீங்க. அதாவது 1 சென்டிமீட்டர் சமன் 50,000 சென்டிமீட்டருக்கு சமனாக இருக்கும். 1 சென்டிமீட்டர் சமன் 50,000 சென்டிமீட்டருக்கு சமனாக இருக்கும். 1 சென்டிமீட்டர் சமன் என்னங்களுக்கு படப்பகுதி எதுவுமே மாறப்போறது இல்லை. நாங்க அதை கன்வெர்ட் பண்ண போறோம். இந்த 50 சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டருக்கு மில்லிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான் விஷயம். எங்களுக்கு தெரியும் 50,000 சென்டிமீட்டர் நாங்க மீட்டருக்கு மாத்திரம் என்றால் எங்களுக்கு 500 மீட்டராக வந்து வரும். அதே போல 1 சென்டிமீட்டர் நாங்க 1000 மீட்டர் சமனங்களுக்கு 1 கிலோமீட்டர். சோ 500 மீட்டர் சமனங்களுக்கு 1/2 கிலோமீட்டராக வந்திருக்கும். 1/2 கிலோமீட்டராக இருக்கும். அதே போல 1 மில்லிமீட்டர் சமன் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 மீட்டராக வந்திருக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிய வேணும். இதை இன்னொரு விதத்துல சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் 2 சென்டிமீட்டர் சமன் எங்களுக்கு 1 கிலோமீட்டர். இப்படியே எங்களுக்கு சில டைம்ல போடுவாங்க. இந்த கான்செப்ட் விளவும் நல்ல தண்ணியா இருக்க வேணும். இதுல சொல்லி இருக்கிற விஷயத்த டக்குன்னு போட்டுட்டு நீங்க கணித பகுதி செய்றீங்கன்னா சிம்பிளா செய்வீங்க. இவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். இதை தவிர வேற எந்த விஷயமும் இதுல நீங்க பெருசா இதுல கஷ்டப்பட வேண்டிய தேவைப்பாடுகள் எதுவும் இதுல இருக்காது. சரி, இப்ப நீங்க இதை வச்சு கூட நான் உங்களுக்கு எப்படி சிம்பிளா செய்யறதுன்றதுக்குரிய மெத்தட் காட்டப்புறம் பாருங்க எல்லாரும். 1க்கு 50,000 இடவிலக்க படத்தில் 12 சென்டிமீட்டரின் மூலம் காட்டப்படுகின்ற வீதியின் உண்மையான நீளம் யாது? உடனே எழுதுங்க. ஒரு தாள் ஒன்றுல வாங்கி அங்க 12 சென்டிமீட்டர் எழுதுங்க. சென்டிமீட்டர். எங்களுக்கு இங்க விடைய பார்க்க வேணும். என்னத்துல கேட்டிருக்காங்க? விடை வந்து பாத்தீங்கன்னா மீட்டர்ல கேட்டிருக்காங்க. இப்ப எங்களுக்கு இதுல வரக்கூடிய விடை என்னன்றதான் இப்ப நாங்க கண்டுபிடிக்க வேணும். சரிதானே? வடிவ பாருங்க, எங்களுக்கு விடை வந்து சென்டிமீட்டர்ல தந்திருக்காங்க, இங்க எங்களுக்கு மீட்டர்ல தந்திருக்காங்க. அப்ப உங்களோட விஷயங்கள் நீங்க எங்க போக வேணும்? அதாவது இவருக்குள்ள கிட்டத்தட்ட வர வேணும். இந்த விஷயத்துக்குள்ளதான் நீங்க வந்து நிக்க போறீங்க. சொல்ற விஷயம் விளங்குதானே? எங்க வர போறீங்க? இதுல வர போறீங்க. ஓகே,
எங்களுக்கு 1 சென்டிமீட்டர் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 500 மீட்டர்ல காட்டப்படுதுன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு 12 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர்ல காட்டப்படும்? 6000 எத்தனை மீட்டர் பிள்ளைகள்? 6000 மீட்டர். அதாவது இப்ப இத நீங்க சும்மா கன்வெர்ட் பண்ணி சொல்றேன்னு சொல்லி சொன்னா இதை நீங்க சும்மா சொல்றேன்னு சொன்னா அப்படி சொல்லலாம். 2 சென்டிமீட்டர் சமன் எங்களுக்கு 1000 மீட்டருக்கு சமன். 1000 மீட்டருக்கு சமன். 2 சென்டிமீட்டர் சமன் எங்களுக்கு 1000 மீட்டருக்கு சமன். இப்படியும் நீங்க போட்டு வச்சுட்டு கண்டுபிடிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். விட வந்தா சரிதான் நமக்கு. சரிதானே? இப்படி வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம்? சிம்பிளா இதையும் கண்டுபிடிக்கலாம். இது ஒவ்வொரு மெதட் நான் உங்களுக்கு ஒவ்வொரு பேப்பர்லையும் ஒவ்வொரு மெதட்டா கொண்டு போவேன். அப்ப எங்களுக்கு 2 சென்டிமீட்டர் 1000 மீட்டர் என்றால் 12 சென்டிமீட்டர் எங்களுக்கு அப்ப எத்தனை மீட்டராக இருக்க போகுது? 6000. இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? இருந்தால் கேளுங்க. இதுல யாருக்கும் 6000 மீட்டர். ஓகே ஓகே சரிதானே? இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? இருக்கிறீங்களா பிள்ளைகள்? இல்ல சார். ஓகே ஓகே சார் 2022 MCU கொஞ்சம் வாங்க பார்த்துலாமா அந்த அளவு திட்டத்துல? 2022ஆம் ஆண்டுக்குரிய தம்பி. ஓகே 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 2022 அதாவது இந்த பரப்பளவு வச்சு கொண்டு அளவு திட்டம் கண்டுபிடிக்கிறதா? ஆம் சார். ஓகே இப்ப பாருங்களேன், இந்த விஷயத்தை வழியாக கவனிங்க. இப்ப இந்த நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை முதலாவது நான் எங்களை பிள்ளைகள் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, பரப்பளவு என்ற ஒரு வசனம் நீங்க கேள்விப்பட்டால், அதாவது இந்த கிலோமீட்டர் வர்க்கம் என்ற ஒன்றை நீங்க கேள்விப்பட்டால், அல்லது சதுர கிலோமீட்டர் என்ற ஒரு வசனம் இப்படித்தான் உங்களுக்கு தருவாங்க. சதுர கிலோமீட்டர் என்ற வசனத்தை தான் கூட பயன்படுத்துவாங்களா? இப்படி ஒரு வசனம் உங்களுக்கு பயன்படுத்தப்பட்டால் உடனே பொக்ஸ் ஒன்று அடிக்க வேணும். சரிதானே? ஒரு பொக்ஸ் ஒன்று அடிச்சீங்கன்னா சிம்பிளா விட வரும் எங்களுக்கு. சரி, நான் அதை சொன்ன மாதிரி ஒரு பொக்ஸ் ஒன்று இங்க அடிக்கிறேன். ஓகே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், படத்தில் 4 சென்டிமீட்டர் தர 4 சென்டிமீட்டர் சதுரம் ஒன்றை, அப்ப நான் சதுரம் ஒன்று அடிச்சிருக்கேன். இங்க 4 சென்டிமீட்டரால காட்டப்பட்டிருக்காம். 4 சென்டிமீட்டராம், இங்கேயும் 4 சென்டிமீட்டராம். ஓகே, 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். ஓகே, நான் போட்டுட்டேன். எடுத்து காட்டப்படும். அதாவது 4 தர 4 நீள மகளத்தான் 4 தர 4 தாரவங்க. சதுரம் ஒன்றில் எடுத்து காட்டப்படும். ஒரு சதுர கிலோமீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் வர்க்கம் நிலப்பகுதியினை காட்டும் படம் ஒன்றின் சரியான அளவு திட்டம் யாது? அப்ப 4 சென்டிமீட்டர் தர 4 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் என்றால் எங்களுக்கு இதை பிரிச்ச மண்டலம் எப்படி வரும் என்று சொன்னால், 1 கிலோமீட்டர் தர 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் தர 1 கிலோமீட்டர். இது 1 கிலோமீட்டரும் 1 கிலோமீட்டரும் ஒன்று கிலோமீட்டர் வர்க்கம். நாங்க மெட்ஸ்ல முதல் படிச்சிருப்பீங்க, எல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் 1 கிலோமீட்டர் நீளமும் 1 கிலோமீட்டர் அகலமும். அப்ப நான் இங்க 1 கிலோமீட்டர் நீளத்தை எழுதுறேன், இங்க 1 கிலோமீட்டர் அகலத்தை எழுதுறேன், இங்க 1 கிலோமீட்டர் அகலத்தை எழுதுறேன். இப்ப சிம்பிளா கண்டுபிடிச்சாச்சு. எங்களுக்கு அப்படி படப்பகுதியில 4 சென்டிமீட்டரும் உண்மை பிரதேசத்துல 1 கிலோமீட்டரும். ஆகவே இப்ப 4 சென்டிமீட்டருக்கு சமன், 4 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டரால காட்டப்படுகின்ற அளவு திட்டம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆகவே 4 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் காட்டப்படுகின்ற அளவு திட்டம் எந்த அளவு திட்டமாக இருக்கும்? 25,000. இப்ப விளங்குதா தம்பி எப்படி செஞ்சேன்ன்றது? ஆம் சார். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். முதலாவது இப்படி கணித செயல் தந்தால் எழுதுங்க. உங்களோட கொப்பியில எழுதுனீங்க, கொப்பியில எழுதுறாதுங்க, அங்க ஒரு தாள் ஒன்று தருவாங்க. அந்த தாள்ல வாங்கி எழுதுங்க. நீங்க ரஃப் தாள் கேட்டீங்கன்னா தருவாங்க. எக்ஸாம்ல நீங்க எத்தனை தாள் தட்டி கேட்குறீங்களோ அத்தனை தான் தந்து கொண்டிருப்பாங்க. நீங்க வடிவா வாங்கி வடிவா எழுதலாம். சரி, அடுத்தது மிக முக்கியமானது குறியீட்டு விளக்கங்கள். சரி, எங்களுக்கு பெரும்பாலும் இன்னும் 2 வருடங்கள் இந்த குறியீட்டு விளக்கங்கள் எங்கள்கிட்ட கேட்காம வச்சிருக்கிறாங்க. இந்த குறியீட்டு விளக்கங்களை வந்து பாத்தீங்கன்னா 2 வருடங்கள் எங்களுக்கு குறியீட்டு விளக்கங்கள் இன்னும் வரப்படாமல் இருக்குது. சரி, நாங்க கொஞ்சம் அனலைஸ் பண்றதை பார்ப்போம். சரி, எங்களுடைய கடந்த கால வினா பகுதிகளையும் நாங்க போய் ஒப்பிட்டு பார்க்கறது எங்களுக்கு கட்டிக்காரத்தனம். சரி, இந்த 1,50,000 குறியீட்டு விளக்கங்கள் எந்தெந்த ஆண்டுகள் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டுலையும் 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியிலையும் எங்களுக்கு குறியீடுகள் தொடர்பான வினா பகுதிகள் கேட்டிருந்தவங்க. சரிதானே? ஒன்றை விட்டு ஒரு வருஷம் கேட்டுக்கொண்டு வராங்க இல்லையா? இதுல எங்களுக்கு 2 ஆண்டுகளும் கேட்கல. பெரும்பாலும் இந்த முறை உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து மிக அதிகமாக இருக்குது குறியீட்டு விளக்கங்கள். ஆகவே நீங்க குறியீடுகள் தொடர்பாக சில ஸ்பெஷல் கரெக்டர்கள் கொஞ்சம் இருக்குது. அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டுதான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்கு விடை எழுதி கொள்ள வேணும்.
சரிதானே? ஓகே. முதலாவது எங்களுக்கு தெரிய வேணும், குறியீடுகள் 8 அம்சங்களின் கீழ் எடுத்து காட்டப்படுகிறது என்ற மாதிரி நான் இப்ப உங்களுக்கு சொல்லி அதுக்குரிய நோட்டும் உங்களுக்கு தந்திருக்கிறேன். சரி, இதுல வந்து இப்ப எங்களோட பேப்பரை பாருங்க. எங்களோட பேப்பர்ல இதுல உங்களுக்கு நான் தந்திருக்கிறது ஒரு திசை. இப்ப நான் இதுல உங்களுக்கு தந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு திசையைத்தான் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன்டா, இங்க தந்திருக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான திசைகள் இங்க காட்டப்பட்டிருக்குது. இங்க எத்தனை விதமான திசைகள்? 3 விதமான திசைகள் காட்டப்பட்டிருக்குது. இதுல முதலாவது இருக்கிற திசை எது? இரண்டாவது இருக்கிற திசை எது? மூன்றாவது இருக்கிற திசை எது? எது வரப்போகுது உங்களுக்கு? மூணாவது. சரி, ஓகே. எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், எங்களுக்கு இடவிலக்க படங்களை மூணாவது பொறுத்தவரைக்கும் சார். எங்களுக்கு இடவிலக்க படங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 3 விதமான திசைகள் இருக்குது. இடவிலக்க படங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 3 விதமான திசைகள் இருக்குது. அதாவது உண்மை வடக்கு, காந்த வடக்கு, அடியடைப்பு வடக்கு என்று சொல்லி 3 விதமாக இருக்குது. முதலாவது இருக்கிறது என்ன வடக்கு? அலியடைப்பு வடக்கு. அடியடைப்பு. இரண்டாவது இருக்கிறது என்ன வடக்கு? மூன்றாவது இருக்கிற வடக்கு என்ன வடக்கு? ஆகவே சரியான விடையாக அமைய போறது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது. சரி, என்ன விளங்கையில? சரி, திசை. இப்ப 7வதுக்கு ஒரு நம்பர் ஒன்று போட்டு 7வதுக்கு நோட் பண்ணுங்க. 6வதுல பிள்ளைகள் இந்த சிண்டெக்ஸ் எழுதி வச்சுக்கொள்ளுங்களா. 6வது நம்பருக்குள்ள இந்த இருக்கிற இதை வந்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இப்ப ஒரு நாள் செய்யும் போது உதவும் இந்த இருக்கிறது. சரிதானே? 6வது வினான்னு சொல்லி போட்டு இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க இந்த இருக்கிறத. 7வது வினான்னு சொல்லி போட்டு நான் சொல்ற விஷயங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 7வது வினா சொல்லுங்க. என்னது சார்? என்னது? ஏ வந்து பாத்தீங்கன்னா அழியடைப்பு வடக்கு. ஏ வந்து அழியடைப்பு வடக்கு, பி வந்து காந்த வடக்கு, சி வந்து பாத்தீங்கன்னா உண்மை வடக்கு. சரியா பிள்ளை? எழுதிக் கொள்ளுங்களா. 7வது நம்பர் கூட எழுதிக் கொள்ளுங்க. இடவிலக்க படங்களில் எழுதிக் கொள்ளுங்க. இடவிலக்க படங்களில் திசைகள் மிக முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுகின்றது. திசைகள் மிக முக்கியமானது ஒரு அம்சமாக கருதப்படுகின்றது. திசையானது மிக முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுகின்றது. இத்தகைய திசையானது தொடர்ச்சியாளர்கள், இத்தகைய திசையானது இடவிலக்க படத்தின் தென்மேற்கால் மூலையில் அமைய பெற்றிருக்கும். என்ன சார்? தென்மேற்கால் மூலையில் அமைய பெற்றிருக்கும். இடவிலக்க படத்தின் தென்மேற்கால் மூலையில் அமைய பெற்றிருக்கும். தென்மேற்கால் மூலையில் அமைய பெற்றிருக்கும். இத்தகைய திசையானது 3 வகையினதாக காணப்படுகிறது. இத்தகைய திசையானது 3 வகையினதாக காணப்படுகின்றது. மூன்று வகையினதாக காணப்படுகிறது. மூன்று வகையினதாக காணப்படுகிறது. அதாவது ஒன்றுக்குள்ள ஒன்று இல்லைங்களா? ஒன்றுக்குள்ள ஒன்று. உண்மை வடக்கு, உண்மை வடக்கு, உண்மை வடக்கு, அதுக்கு டயஸ் பண்ணி எழுதி கொள்ளுங்க. உண்மை வடக்குக்கு டயஸ் பண்ணி எழுதி கொள்ளுங்களா. உண்மை வடக்குக்கு டயஸ் பண்ணி எழுதி கொள்ளுங்க. உண்மை வடக்கு டயஸ் பண்ணி எழுதுங்க. இவை வடதுருவ பிரதேசத்தினை அடையாளமிட்டு காட்டுவதற்கு, இவை வடதுருவ பிரதேசத்தினை அடையாளமிட்டு காட்டுவதற்கு வடதுருவ பிரதேசத்தினை அடையாளமிட்டு காட்டுவதற்கு நட்சத்திர குறியீட்டின் மூலம் அடையாளப்படுத்தப்படுகிறது.
நட்சத்திர குறியீட்டின் மூலம் அடையாளப்படுத்தப்படுகிறது. சரி, பாப்போம் யாரு நல்ல கெட்டித்தனமான ஆள்ன்றது. ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறோம், பாப்போம் யார் விட சொல்றாள்ன்றது. சரி, ஏன் இதுல நட்சத்திரம் பயன்படுத்துறாங்க, ஏன் இதுல பாதி அரைவாசி பயன்படுத்துறாங்க? உங்களுக்கு இந்த திசைகளை காட்டு, இது அம்புக்குரிய விடங்களேன், இது உங்களுக்கு தெரியும், படப்பகுதியில் அடையாளப்படுத்துறதுக்கு ஏன் இதுல ஏன் இந்த பாதி அம்புக்குறி பயன்படுத்துறாங்க? காரணம் என்ன? பாப்போம். காந்தப்புலத்தை அடையாளப்படுத்தும். ஓமோம், காந்த புலத்தை தான் அடையாளப்படுத்துது. ஏன் பாதி அம்புக்குறி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்கிறேன். ஏன் ஏன் பாதி அம்புக்குறி வச்சிருக்காங்க? சரி, ஏன் இங்க பாதி அம்புக்குறி வச்சிருக்காங்கன்னால், இந்த அம்புக்குறி எங்களுடைய திசை காட்டிக்குள்ள இருக்கும். நீங்க திசை காட்டிக்குள்ள இருக்கிற அந்த அம்புக்குறியை வந்து பாத்தீங்கன்னால் பாதி தான் இருக்கும். நீங்க திசை காட்டி கொண்டு எடுத்து பாத்தீங்கன்னால் அந்த திசை காட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னால் பாதியான ஒரு அம்புக்குறி ஒன்று காணப்படும். அப்ப இந்த காந்தப்புல வடக்கு வந்து பாத்தீங்கன்னால் இந்த திசை காட்டிக்குள்ள இருக்கிறதால, இந்த திசை காட்டி காட்டுகின்ற வடக்குகளை வந்து அடையாளப்படுத்துறதால தான் அங்க பாதி என்னன்னு சொல்றது, அந்த அம்புக்குறிகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே சார். எழுதி கொள்ளுங்க. அடுத்தது காந்தப்புல வடக்கு, அடுத்தது காந்தப்புல வடக்கு, அதாவது காந்த வடக்கு. சொல்லுங்க. இன்னொருக்கா சொல்றீங்களா? சரி, இப்ப எப்படி என்றால் எங்கட திசை காட்டி இருக்குத்தானே, திசை காட்டிகள், அந்த திசை காட்டியினுடைய வடக்குகள் வந்து பாத்தீங்கன்றால் ஒரு முழு அம்புக்குறியால போட்டால் எங்களுக்கு சரியான முறைகள்ல நாங்க அதை அடையாளப்படுத்த முடியாது. அப்ப அதால தான் என்ன செய்யறாங்கன்னா அதுக்கு பாதி நட்சத்திரங்களை பயன்படுத்துறாங்க. அந்த பாதி நட்சத்திரங்களை பயன்படுத்தினால் திசைகளை வந்து துல்லியமான முறைகள்ல காட்ட முடியும் என்ற ஒன்றுக்காகத்தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் அந்த 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 அம்புக்குறியை வந்து பாதி அம்புக்குறியாக வந்து அடையாளப்படுத்தியிருக்காங்க. சரியா இல்ல? ஓகே. ஓகே, அடுத்த அதை எழுதி கொள்ளுங்க. காந்த வடக்குன்னு போட்டுக்கொள்ளுங்க. காந்த வடக்கு, காந்த வடக்கு. எழுதி கொள்ளுங்க. காந்த வடக்கானது, காந்த வடக்கானது காந்த வடக்கானது காந்த புலங்களை அடையாளப்படுத்துவதற்கு காந்த புலங்களை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற திசையாகும். பயன்படுத்தப்படுகின்ற திசையாகும். பயன்படுத்தப்படுகின்ற திசையாகும். இவை இவை அரைவாசி அம்புக்குறியுடன் இவை அரைவாசி அம்புக்குறியுடன் அடையாளமிட்டு காட்டப்பட்டிருக்கும். அரைவாசி அம்புக்குறியுடன் அடையாளமிட்டு காட்டப்பட்டிருக்கும். அடையாளமிட்டு காட்டப்பட்டிருக்கும். அடுத்தது எழுதிக் கொள்ளுங்க. அடுத்தது அழியடைப்பு வடக்கு, அழியடைப்பு வடக்கு. எழுதிக் கொள்ளுங்க. அழியடைப்பு வடக்கானது படப்பகுதியினை அடையாளமிட்டு காட்டுவதற்கு படப்பகுதியினை அடையாளமிட்டு காட்டுவதற்கு
பயன்படுத்தப்படுகின்ற திசையாகும். பயன்படுத்தப்படுகின்ற திசையாகும். பயன்படுத்தப்படுகின்ற திசையாகும். அடுத்தது கீழே, அதுக்கு கீழே நோட் பண்ணிக்கொள்ளுங்களேன். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உண்மை வடக்கிற்கும் எழுதிக் கொள்ளுங்க. உண்மை வடக்கிற்கும் உண்மை வடக்கிற்கும் உண்மை வடக்கிற்கும் அழியடைப்பு வடக்கிற்கும் இடையிலாக உண்மை வடக்கிற்கும் அழியடைப்பு வடக்கிற்கும் இடையிலாக இடையிலான கோணமானது 7 கலையில் காட்டப்பட்டிருக்கும். 7 கலை இப்படி எழுதிக் கொள்ளுங்களா. 7 கலை. சில இடங்கள்ல பாகை எண்ணம் தருவாங்க, அது பிரச்சனை இல்லையா. சில இடங்கள்ல 7 கலை எண்ணம் தருவாங்க, சில இடங்கள்ல 7 பாகை என்று போடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. 7 கலைகளில் காட்டப்பட்டிருக்கும். 7 கலைகளில் காட்டப்பட்டிருக்கும். அடுத்த உண்மை வடக்கிற்கும் காந்த வடக்கிற்கும் இடையிலான கோண வேறுபாடு. உண்மை வடக்கிற்கும் காந்த வடக்கிற்கும் இடையிலான கோண வேறுபாடு 3 பாகையாகும். கோண வேறுபாடு 3 பாகையாகும். கோண வேறுபாடு 3 பாகையாகும். இதெல்லாம் உங்களோட டீச்சர்ஸ் கேட்டா அது இங்கிலீஷால இருக்குது. அதை நான் உங்களுக்கு தமிழ்ல மாத்தி தந்திருக்கிறேன். சரிதானே? ஓகே, சரிதானே? இது நான் உங்களுக்கு திசைகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டு தந்திருக்கிறேன். அடுத்தடுத்த குறியீடுகள்ல இருக்கிற ஸ்பெஷல், அடுத்தடுத்த பேப்பர்கள்ல அடுத்தடுத்த குறியீடுகள்ல வச்சுக்கொண்டு அதுல இருக்கிற ஸ்பெஷல் கரெக்டர்கள் என்னென்ன, அதுல முக்கியமான விடயங்கள் என்னென்னன்றதெல்லாம் நாங்க அடுத்தடுத்த கிளாஸ்கள்ல ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு போவோம். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே பிள்ளைகள. ஓகே தேங்க் யூ சார். ஓகே நாளைக்கு மார்னிங் கிளாஸ் இருக்குது, ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க பிள்ளைகள. ஓகே சார். ஓகே சார்.